எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமியில் வாழுகிற ஒவ்வொரு மனிதர்களையும் பாருங்க, சிறிய பிள்ளைகள் ஆனாலும் பெரியவர்கள் ஆனாலும் ரொம்ப புத்தியாக நடக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஒரு காலத்தில் பெரியவர்களுக்கு மட்டும்தான் ஞானம் இருக்கிறது என்று நாம் அறிந்திருந்தோம். ஆனால் இந்த காலத்தில் பாருங்க, பெரியவர்களுக்கு எட்டாத ஞானம், அறிவு, புத்தி எல்லாம் சிறு பிள்ளைகள்கிட்ட இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆச்சரியமா இருக்கும்ல, இந்த வயசுல உள்ள ஞானமா, இந்த வயசுல உள்ள புத்தியா நடக்கிறாங்களா அப்படின்னு அவர்களை பார்க்கும் பொழுது நமக்கு சந்தோஷமும் ஆச்சரியமா இருக்கும். ஆனா வேதம் ஒன்றை சொல்லுகிறது, கவனித்து பாருங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். பிரியமானவர்களே, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டாம், அது ஆபத்துல கொண்டு போய் முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. கடந்த நாட்கள்ல ஒரு ஏழை குடும்பத்துல ஒரு பெண்ணுக்கு திருமணம் நடந்தது. அந்த குடும்பத்தார் கிறிஸ்தவர்கள். அவர்கள் தேவனை அறியாத புறஜாதியில் உள்ள ஒரு பையனுக்கு தங்கள் பெண்ணை திருமணம் செய்து கொடுத்தார்கள். திருமணம் செய்யும் பொழுது அந்த மணமகன் என்ன சொன்னார் அப்படின்னா, ஏம்மா, நீ ஆலயத்துக்கு போகலாம், அதை நான் தடுக்க மாட்டேன், நான் ஏன் சாமியை கும்பிடுறேன், அதை நீ தடுக்காத அப்படின்னு சொன்னார். ஆனால் திருமணம் முடிந்து குடும்ப வாழ்க்கையில பிரவேசித்த உடனே பாருங்க, மெல்ல கணவன் சொல்றார், நீ பொட்டு வச்சா நல்லா இருக்குங்க. ஓகே, பொட்டு வைக்கிற தப்பு இல்லை, கணவருக்காக வச்சுட்டேன். அப்படியே மெல்ல சொன்னார், நீ கொஞ்சம் திருநார் பூசினா நல்லா இருக்குமே, நெத்தியில் ஒரு குங்குமம் வச்சா நல்லா இருக்குமே. இந்த பெண் கிறிஸ்தவள் என்று தெரிந்துதான் திருமணம் பண்ணினார். நீ ஆலயத்துக்கு போறதும் ஜெபிக்கிறதும் நான் தடுக்க மாட்டேன் என்று சொன்னார். ஆனா திருமணமான பிறகு பாருங்க, தன்னுடைய வழியில் அப்படி பிடிச்சு இழுக்க ஆரம்பித்தார். அடுத்தது பாருங்க, அவ இடையில ஒரு காரியத்துல பயந்துட்டான்னு சொல்லி எங்கேயோ போய் மந்திரவாதம் செஞ்சு அந்த மந்திரித்த கயிறை கொண்டு கையில கட்ட ஆரம்பிச்சு. கேட்டா என்ன சொல்றாருன்னா, இல்லை, இப்பதான் அவன் நல்லா இருக்கா. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள். இந்த பெண்ணும் கணவர் விரும்புறார் என்று சொல்லி அந்த வழியில நடக்கிறார். வேதம் சொல்லுகிறது, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி ஆபத்தானது. ஏன்? நம்முடைய வேதம் மிக திட்டமா ஒரு காரியத்தை சொல்லுது, கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகிறவனை கர்த்தர் வெறுத்து விடுகிறார். கர்த்தர் வெறுத்து விடுகிறார். அப்ப நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனுடைய பிள்ளைகள் நீங்க ஞானமா நடக்கணும்னு ஆண்டவர் விரும்பல, தேவனுக்கு பயந்து நடக்கணும்னு விரும்புகிறார். சில நபர்கள் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, அண்ணே, எனக்கு கொஞ்சம் வருமானம் இருக்கு, இதுல நான் காணிக்க தசமபாகம்னு கொடுக்க முடியாது, அதனால நான் ஒண்ணு பண்றேன், தசமபாகத்தை எடுத்தே காணிக்கையா நான் கொடுத்துட்றேன், கொடுக்கட்டுமா? தப்பு இல்லை, கொடுங்க, தப்பு இல்லை. நீங்க கஷ்டப்படுறீங்க, உங்களால முடிஞ்சதை கர்த்தருக்கு மனப்பூர்வமா கொடுக்குறீங்க, தப்பு இல்லை, புரியுதா? ஆனா சிலர் சொல்லுவாங்க, அப்படிலாம் கிடையாது, தசமபாகம் தனியா நீ கொடுத்தாகணும், நீ காணிக்க தனியா கொடுத்தாகணும்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்றேன், நம்முடைய தேவன் அன்புள்ளவர். அவர் ஒருத்தனை செங்க பிடிச்சு நெருக்க மாட்டார், புரியுதா? அவர் நமக்கு தகப்பன், அவர் நமக்கு தேவன். நாம் நன்றாய் இருக்கிறத விரும்புகிறார். ஒரு மனிதன் ஆசீர்வாதமா இருந்தா கண்டிப்பா தரப்போறான், கொடுத்தாதான் ஆசீர்வாதமா இருப்பான்னு சொல்ல முடியாது, புரியுதில்ல? அப்போ மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் எல்லாம் ஒருவேளை நல்ல வழி என்று சொல்ல முடியாது. தேவனுக்கு பயப்படுகிற ஒன்றுதான் நல்ல வழி, செம்மையான வழி. ஆகவே இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் நிறைய பேரை பார்க்கிறேன், காணிக்கையை கொடுத்துருவான், தசமாக கொடுத்துருவான், ஆனா துன்மார்க்கனா இருப்பான், ஆலயத்துக்கு வர மாட்டான், குடிகாரனா இருப்பான். நான் தான் எந்த காரியம் வேணும்னாலும் ஆலயத்துக்கு தந்துடுறேனே. உங்க பணம் கர்த்தருக்கு வேண்டாம், நீங்க தான் கர்த்தருக்கு வேணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒவ்வொன்றையும் நீங்க கவனிச்சு பாருங்க. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி. சிலர் சொல்லுவாங்க, எனக்கு நைட் டியூட்டி பிரதர், அதனால நான் காலையில சர்வீஸ் வர முடியாது, ஈவினிங் சர்வீஸ் வருவேன். தப்பு இல்லை, தப்பு இல்லை. ஆனா அதே நேரத்துல நான் நைட் டியூட்டி போயிட்டு வந்தேன், எனக்கு ஈவினிங் சர்ச்சில் காலையில சர்வீஸ் மட்டும்தான் உண்டு, ஈவினிங் சர்வீஸ் கிடையாதுன்னா கண்டிப்பா காலையில சர்வீஸ் நீ அட்டன் பண்ணணும். ஏன்னா சபை கூடி வருதலை விட்டு விடாதன்னு வசனம் சொல்லுது. அப்போ நல்ல கவனிங்க, ஆண்டவருக்கு என் இருந்தே தெரியும், நான் ஆலயத்துக்கு வரலன்னு என்ன வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணுவேன் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது.
வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக ஆலயத்தை ஆராதிக்கிறதுக்கு போகணும். ஏதாவது ஒரு காலகட்டத்தில் தவிர்க்க முடியல, நீங்கள் வராமல் இருக்கிறது தப்பு இல்லை. அப்போ இன்றைக்கு உங்களுக்கு செவ்வையாய் தோன்றுகிற பாதையில் நடக்கக்கூடாது. தேவனுக்கு பிரியமான வழியில் நடக்கும். தேவனுக்கு பிரியமான வழியில் நடக்கிறீர்களா என்பதை கவனிச்சு பாருங்க. நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான இந்த நல்ல காலை வேளையில் உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். உமது பலத்த கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் அநேக தேவ பிள்ளைகள் தேவனுக்கு பயப்படுகிறதை விட தங்கள் பார்வைக்கு நலமான வழியில் நடக்கிறார்கள். ஆண்டவரே, இவர்கள் மனம் திரும்ப குணப்பட உதவி செய். தங்களுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழியில் நடக்காதபடி நீர் அவர்களை காத்து கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.